எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று அன்பாக்சிங் வீடியோ, அதுக்கப்புறம் கிச்சனில் நமக்கே தெரியாமல் ஒரு சில தவறுகள் செய்கிறோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட வச்சுக்கலாம், ஆர் ஒரு பெஸ்ட் கிச்சன் டிப்ஸாக கூட சொல்லிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொள்ளாச்சி நண்டு மசாலாவில் ஃப்ரையர் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு வியூவர்ஸ், ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஏர் ஃப்ரையரோட பிராண்ட் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக இதை நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிலிப்ஸ் டெய்லி கலெக்ஷன் ஏர் ஃப்ரையர். இங்கே மயர்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் இதை வாங்கினோம். இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $229, $30 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ $200 ரவுண்டாக வாங்கினோம். நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. முதல்ல இந்த ஏர் ஃப்ரை டெக்னாலஜியை இன்வென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிப்ஸ் கம்பெனி தான். இந்த ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது 10,000 rupeesன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி 15,000, 20,000, ஏன் 30,000 வரைக்கும் கூட இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது மேனுவல் டைப், அனலாக் டைப், டிஜிட்டல் கூட வந்துருச்சு. அது மாதிரி கெப்பாசிட்டி வைஸும் கிடைக்குது. இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு, ஒரு 3 to 4 பீப்புளுக்கு இது போதுமானது. அது மாதிரி இப்போது ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க, பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான சைஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஏர் ஃப்ரையரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. பட் பாசிட்டிவ் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பண்ணுற எல்லா ரெசிபீஸும் 90% லெஸ் ஃபேட் ஐட்டம்ஸ் தான். ஸோ டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க, இல்லை கிட்ஸுக்கு வந்து ஆயிலி ஐட்டம்ஸ்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இவ்வளோ ஏன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நகெட்ஸும் பிடிக்காத கிட்ஸ் யாராவது இருப்பாங்களா? ஏன் பெரியவங்களுக்கு கூட அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ணி கொடுத்தோன்னா லெஸ் ஆயிலில், ஏன் நோ ஆயில் கூட சொல்லலாம், அப்படி பண்ணி கொடுக்குறப்போ ஸ்டொமக் அப்செட் ஆகாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபேட் ஃப்ரீ, லோ ஃபேட் ஐட்டம்ஸை இது வந்து கொடுக்கறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஃபேட்டுக்கான ஒரு ஸ்லிம் அண்ட் கிளாஸி லுக்கில் இதை வந்து செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். இது பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர்ஸ்லேயுமே வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளாக் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஆயிலே இல்லாமல் எப்படி ஃப்ரை பண்ண முடியும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதில் ரேபிட் ஏர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால ஹாட் ஏர் சர்க்குலேட் ஆகும். அதுவும் நல்ல ஃபோர்ஸாக சர்க்குலேட் ஆகிறதுனால எந்த ஒரு ஐட்டமே இது ஈவனாக குக் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு பக்கம் குக் பண்ணிவிட்டு அதை நம்ம திருப்பி போட்டு திரும்பவும் அதை குக் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை போட்டுட்டு எடுத்திங்கனாவே ஈவனாக எல்லா சைடுமே ஃப்ரை ஆகிருக்கும். இதை விட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் உள்ள ஜூஸியாக டெண்டராக இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். இப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அண்ட் டைமர், இது ரெண்டும் தான் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் 200 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்குது. அது மாதிரி டைமர் பார்த்தீங்கன்னா 30 minutes இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். பஜ்ஜி, வடை, சிக்கன் 65, அப்புறம் இப்போ இருக்கிற அந்த ஃப்ரோசன் ஐட்டமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்ப்ரிங் ரோல், வாட் எவர் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ டைமர் வந்து 30 minutes வச்சுட்டோம், நம்ம அதுக்கடையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு டவுட் வரும். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அது இன்னும் ரெடி ஆகலைன்னா இன்னும் ஒரு 2 minutes or 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். இன்னொரு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் தான். நார்மலாக நம்ம ஆயில் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடாயை கழுவுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். பட் இது ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் வாட்டரில் காமிச்சாவே போதும், அழகாக நீட்டாக கழுவிடும். நெக்ஸ்ட்டு இல்லை நான் டிஷ் வாஷரில் தான் போடணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி டு வாஷ் அண்ட் மெயின்டைன் கூட ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் ஃப்ரையர் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இது ஒரு 4-in-1 ப்ராடக்ட். பேக் பண்ணிக்கலாம், கிரில் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் எல்லாமே ஒன்றுனா உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயத்தில் டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களால் ஆஃபர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு சில ஆப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரெசிபீஸும் அதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே சில ரெசிபீஸை இதில் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் நகெட்ஸ் எப்படி இதில் வந்து குக் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு டைமரை செட் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அளவுக்கு டைமர் செட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் 200 டிகிரி. ஸோ இதில் வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டா போதும். அதோட சவுண்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்.
அந்த ஏர் சவுண்ட் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். நீங்கள் இன்பிட்வீன் 5 minutes 10 minutes ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் டைமர் முடியணும்னு அளவுக்கு வெயிட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், டக்குன்னு முடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப டேஸ்டி, தட் டு வெரி ஹெல்தி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நகெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு 180 degrees அண்ட் 20 minutes கொடுத்துருக்காங்க. இன்பிட்வீன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 20 to 25 minutes வச்சுட்டு 180 degrees Celsius ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் லைட் ப்ரௌனாக தான் இருக்குது. எனக்கு கோல்டன் ப்ரௌனில் வேணும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டைமர் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே எனக்கு தேவையான கோல்டன் ப்ரௌன் நகெட்ஸ் கிடச்சிருச்சு. வெளியே நல்ல க்ரன்ச்சியாக, அதே சமயத்தில் உள்ள ஜூஸியாக சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட்டும் நம்ம ஆயிலில் எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போம் அதே மாதிரியே இருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மெனுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், ஏன்னா அந்த மெனு புக்லேயே நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு புதுசாக ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ப்ராடக்ட் எதுவும் வாங்கினீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆயில் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். நமக்கே தெரியாமல் நம்மளோட மண்ணை, மண் வளத்தை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை வச்சு தான். இப்போ ஒவ்வொரு ஆயிலுக்குமே ஒவ்வொரு கொதிநிலை இருக்குது. சன்ஃப்ளவருக்கு, அப்புறம் ஆலிவ் ஆயிலுக்கு, கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஒவ்வொன்றுக்குமே டிஃபர் ஆகும். நம்மளையே அறியாமல் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதை ஓவர் ஹீட் பண்ணிடுறோம். இப்போ பூரின்னு எடுத்துட்டோம்னா அது நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் பூரி சுடுவோம். ஸோ அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கொதிநிலை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஆயிலில் சம் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது அந்த ஆயில் ஆக்சிடைஸ் ஆகி அதில் இருக்க பார்ட்டிகிள்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகும். அப்படி ஆறப்ப அது வந்து பேட் கொலஸ்ட்ராலாக மாறுது. ஏன் கேன்சர் கூட காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷெஃப்ங்க வந்து தெர்மாமீட்டர் வச்சு கரெக்டான டெம்பரேச்சரில் எண்ணெயில் பொரிச்சு சமைச்சு நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே நம்ம வீட்டில் சமைக்கிறப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஓகே சூடாயிடுச்சு, நம்ம வந்து பூரி சுடலாம், வடை சுடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் ஹையஸ்ட் ஸ்மோக்கிங் பாயிண்ட் லெவல் இருக்குது. ஆனால் அதுவே ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா 190 degrees Celsius தான். சீக்கிரமே அது வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் லெவலுக்கு ரீச் ஆகிடும். சில பேர் ஆலிவ் ஆயிலில் பஜ்ஜி சுட்டவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரிஞ்சுப்பாங்க இனிமேல் ஆலிவ் ஆயிலில் பஜ்ஜியெல்லாம் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆலிவ் ஆயிலை அப்ராடை பொறுத்த வரைக்கும் சாலட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஒன்று ஹெல்த் கான்ஷியஸ்னு மைண்டில் செட் ஆகிடுச்சுன்னா அது எதுக்கு ஏன்னு கூட யோசிக்கவே மாட்டோம். டக்குன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுவே நமக்கு கெடுதலாக அமைஞ்சிரும். ஸோ எந்த ஆயிலை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக வாழலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னடா இவ்வளோ கடாயில் எண்ணெயை யூஸ் பண்ணியிருக்காளே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு டிஸ்பிளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். இப்போ நான் இந்த ஆயிலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இதனால் 2 ப்ளஸ் இருக்குது. ஒன்று, நம்ம அடிக்கடி வாஷ் பேசினில் வந்து க்ளாக் ஆகி அதை அடைச்சிட்டு அதை எடுத்துகிட்டே இருப்போம் இல்லையா, அது நம்ம ப்ராப்ளம் வராது. 2வது, நம்ம மண்ணுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஏன்னா ஒரு எண்ணெயை நீங்கள் மண்ணில் ஊற்றுறப்போ அதோட வளம் வந்து ஃபுல்லாக மக்கி போயிடுது. அதாவது அந்த மண்ணுக்கு வந்து எந்த சத்துமே கிடைக்காம போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மண்ணை காப்பாற்றலாம். இப்போ ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஃப்ரை பண்ணுறீங்க, அப்பளம் பொரிக்கிறீங்க, இல்லைனா வடை சுடுறீங்கன்னா அந்த ஆயிலை நீங்கள் 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் திரும்பவும் ஓவர் ஹீட் பண்ணாத அளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஆயிலை நீங்கள் சாம்பார் தாளிக்க, சட்னி தாளிக்க, இட்லி பொடிக்கு ஊற்றிக்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எண்ணெய் கெட்டு போச்சு, அது வந்து அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு மீன் ஃப்ரை பண்ண அந்த ஒரு வாடை வரும். அது போக அதோட கலர் வந்து டோட்டலாகவே வந்து மாறி போயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருக்குது. இது நான் ஒரே ஒரு தடவை தான் ஃப்ரை பண்ணேன். பட் என் பையனோட பர்த்டே பார்ட்டிக்காக நிறையா அமௌண்ட் வந்து நான் குவான்டிட்டி வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ தட் அதோட லெவல் அவ்வளோதான். ஒன்ஸ் நான் முடிச்சதுக்கப்புறம் என்னால் அதை ரீயூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை நான் வந்து டிஸ்போஸ் பண்ணுறேன். டிஸ்போஸ் எதில் பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில். ஸோ இந்த பக்கெட் ஃபுல்லானதுக்கப்புறம் அதை நான் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன்.
ஸோ இப்போ கடாயை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடாயை நீங்கள் எப்போவுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணிடணும். அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போகிற அளவுக்கு தொடச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வாஷ் பேசின்லேயே போடணும். இதனால் என்ன ஆகும்னா மற்ற பாத்திரங்களில் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த எண்ணெய் மிதக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கடாயை நீங்கள் சோப் வாட்டர் வச்சு நார்மலாக சுடுதண்ணிலையோ இல்லை நார்மல் வாட்டர்லையோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பக்கெட்டை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி அதை ரீசைக்ளிங் பின்னில் போட்டுருவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின் டேன்னு சொல்லி ஒரு நாள் வந்து குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அவங்க அந்த ரீசைக்ளிங் பின்னில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க ரீசைக்ளிங் பண்ணிக்குவாங்க. அதில் இந்த ஆயிலை பயோஃபியூவலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, ஸோ அதை பயோஃபியூவலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, பட் நாங்கள் இந்தியாவில் இருக்கோம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இது இருக்கலாம். மேபி அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆர் நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஆயிலை நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னா ஓகே இந்த மாதிரிலாம் ஆயில் கலெக்ஷன்ஸ் வருதே, நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னு கூட யோசிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதனால நம்மளோட மண் எந்த விதத்துலையும் பாதிப்பு அடையவே அடையாது. நமக்கும் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு நம்ம தொடச்சி தான் எடுத்தோம். ஆனால் அதுவே வந்து பாதி கழுவி வச்ச மாதிரியே தான் லுக் இருக்குது இல்லையா? இதை நம்ம ரொம்ப ஈஸியாகவே வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது, ஆயிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து அப்பளம் பொரிச்ச எண்ணெயை நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். எப்படின்னா நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதை ஃபில்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை டீக்கு வடிகட்டுற ஃபில்டரில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இல்லைன்னா ஃபில்டருக்குனே தனியாக வந்து ஃபில்டர் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கிட்டு கூட உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைசோவில் ஃபில்டர் பேப்பர் பார்த்தேன், ஸோ நான் அது வாங்கியிருக்கேன். நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்போ என்கிட்ட ஃபில்டர் தான் இருந்தது, அதனால தான் உங்கள்கிட்ட டீ ஃபில்டர்லேயே காமிக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து டீ ஃபில்டர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை நான் சாம்பார் தாளிக்க இல்லைன்னா சட்னி தாளிக்க யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை தான் நான் வந்து பூரி சுட்டிருப்பேன், நெக்ஸ்ட் டைம் நான் அதை யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஒரு அப்பளம் பொரிக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கடுத்துலாம் வந்து நீங்கள் அதை ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க, அது நமக்கு கெடுதல். இப்போ நான் வாஷ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மிதக்கவே இல்லை, ரொம்ப கிளியரான வாட்டர் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன செய்கிறதுனா ஒரு சின்ன கவரில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரபிஷ் பின்னில் த்ரோ பண்ணலாம். ஸோ இது கூட ஒரு நல்ல டிப் தான். இன்னொன்று நம்ம மீன் மார்க்கெட் போட்டிருந்தோம்ல, அதில் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க மீன் வேஸ்டேஜை கூட ஃப்ரீஸ் பண்ணி தான் அதை வேஸ்டேஜில் போடுவாங்களா ரபிஷ் பின்னில். ஸோ இதெல்லாம் கூட நல்ல டிப் தான், நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்ராடை பொறுத்த வரைக்கும் 2 பின் கொடுப்பாங்க, ஒன்று ரீசைக்ளிங்க்கு, இன்னொன்று நார்மல் வேஸ்ட்டுக்கு. ஸோ ரீசைக்ளிங் பின்னில் இந்த ஆயில் ஐட்டமை நீங்கள் அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா, லீக் ஆகாத அளவுக்கு போட்டுட்டீங்க பேக் பண்ணி அப்படின்னா அதை அவங்க ரீசைக்ளிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி தான் ஆஸ்திரேலியாவில் ரபிஷ் கலெக்ட் பண்ண வருவாங்க. ஃபர்ஸ்ட் ரீசைக்ளிங்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வேஸ்டேஜுக்கு வருவாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபிலிப்ஸ் டெய்லி ஏர் ஃப்ரையரோட டெமோ பார்த்தோம். நீங்கள் ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க, இல்லை டூர் போகிறீங்க, அங்கே ரெசார்ட் ஒரு காட்டேஜில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆயிலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆஸ்திரேலியா தமிழ் எக்ஸ்பிரஸ். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நம்ம ஊர் சாப்பாடு தாங்க பெஸ்ட். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.